கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் மக்களாட்சியும் நபிகளாரின் பயமும் என்கிற தலைப்பின் கீழ் உலகத்திற்கான முன்மாதிரி மிக்க அரசை கட்டமைத்ததில் நபிகளாருக்கு நிகர் நபிகளார்தான் என்கிற வண்ணம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நினைவுபடுத்துகிற பாடங்களோடு அரசாட்சியை பார்த்து பயந்த நபிகளாரினுடைய சில முக்கியமான நிகழ்வுகளை குறித்துத்தான் இன்றைய தினத்தில் நாம் ஜும்மா பிரசங்கமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். உலக அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கு மத்தியில் நிகழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். உலக அளவில் எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்கள் நாட்டில் உள்ள மக்களின் பசியை கூட தீர்க்க முடியவில்லை என்கிற சூழலில் அடுத்த நாட்டை எப்படி கைக்குள் கொண்டு வருவது என்கிற திட்டமிடலோடு உலக அரசர்கள் தலைவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் நாம் வாழக்கூடிய பகுதியை நீங்கள் பார்த்தால் வெவ்வேறு துறைகளில் பல நூறு கோடிகளை சம்பாதித்த பிறகு அதை பாதுகாப்பாகவும் இன்னும் அதை பன்மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கு அரசியலை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை என்கிற மனநிலையில் புதிதாக தலைவர்கள் உண்டாகக்கூடிய சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டமைப்பு மிக்க ஒரு அரசாட்சி எப்படிப்பட்டது என்றால், முதலில் இந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு ஒவ்வொரு மக்களும் பயப்படக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். உலக சூழல் அதுக்கு மாற்றம். இப்பதான் ஒருத்தர் பிரதமராகவோ அதிபராகவோ நாட்டின் முதலமைச்சராகவோ ஒருவர் உள்ள ஏறி உட்கார்றாருன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து நம்முடைய அரசாட்சி மீண்டும் தக்க வைக்கப்படுமா அப்படிங்கறத பத்தி இப்பவே அவருக்கு கவலை வருகிறது. சாகும் வரை பதவியில் இருக்க முடியுமா, அதிகாரம் மிக்கவர்களாக வாழ்ந்துவிட்டு இறக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற மத்திய கிழக்கு பகுதியிலான இந்த அரபுகுல தேச மக்கள், எனக்கு பிறகு அடுத்த ஆட்சியாளரே கிடையாது, நான் தான் சாகர வரை நான் தான் மன்னன் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களும் அப்படித்தான் வாழக்கூடிய ஒரு நிகழ்வு. உலகத்தில் எந்த அரசர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிபர்களுக்கும் பிரதமர்களுக்கும் தான் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறோம், இது மரணத்திற்கு பிறகு இறைவனிடத்தில் எப்படியான விசாரணைக்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற பயமே அற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நீங்கள் பதவிகளாக பொறுப்புகளாக பார்க்கக்கூடிய காரியம் எல்லாம் மறுமையில் பெரும் சீரழிவை பெற்றுத்தரும் என்பதற்கு பல போதனைகளை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய முதல் அடிப்படையே இதை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். நான் அரசனாகிறேன், நான் ஆளுநர் ஆகிறேன், என்னை பொறுப்பில் அமர்த்துங்கள், மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று ஒருவன் வருவானேயானால் அவனுக்கு பொறுப்பு கிடையாது. சேவை செய்வதற்கு பொறுப்பு தேவையே இல்லையே, சேவை செய்ய தேவையா? நபிகளார் காலத்தில் இது போன்ற ஜும்மாவுடைய நாள், ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளில் ஒரு வயதான சஹாபிய பெண் தன்னுடைய முற்றத்தில் ஒரு தோட்டத்தை வைத்து அதில் கீரைகளை அறுவடை செய்து வாரம் வாரம் அதை ஒரு கஞ்சியாக ஆக்கி ஜும்மா தினத்தில் ஏழை தோழர்களுக்கு அவர் பகிர்ந்தளிப்பார். அவர் அரசர் கிடையாது, அந்த பெண்மணி ஆளுநர் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. சேவை, ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு 4 ஜீவனுக்கு 4 மனிதர்களுக்கு உணவு கொடுப்போமே, மக்களுக்கு சேவை செய்வதற்கு பொறுப்பு தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் 53 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர் இல்லை, ஆனால் ஏராளமான நற்பணிகளை நபிகள் பெருமகனார் மக்காவில் செய்தார்கள். சேவைகள் செய்வதற்கு பொறுப்பு தேவையில்லை.
பொறுப்பு என்பது மக்களை எப்படி அவர் வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதைவிட இவர் அதிகமான தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்பை தேடி வரக்கூடியவர்கள் நிராகரிக்கிறாங்க. 2 தோழர்கள் வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு பொறுப்பு தாங்க. பொறுப்பு கேட்டா கொடுக்க மாட்டோம், வெளியே போங்கன்ட்டாங்க. கேட்டு கொடுக்கப்படக்கூடிய காரியம் இல்லை, நாங்களாக மக்களாக முடிவெடுக்கணும். இவர்கிட்ட கொடுத்தா சரியா இருக்கும், அவர் பயப்படணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில சுமத்துகிறீர்களே, உங்களுக்கு அல்ல தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, குடும்பத்தை பற்றி கேட்பான், என் ஆட்சியை பத்தி கேட்பானே. நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல? எனக்கு பொறுப்பு வேண்டாம்னு ஓடணும், அவரை பிடிச்சு உட்கார வைக்கணும். பயப்படுபவனால மட்டும்தான் ஆட்சியை சரியாக செய்ய முடியும் என்று விளக்கமளித்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் நீங்க சாகர வரைக்கும் நீங்க ஆட்சியாளர் என்று நியமனம் செய்து விட்டான். நபிகள் பெருமகனாருக்கு என்ன ஒரு பெரிய கூடுதல் பயம்னா, தனக்கு பிறகு இன்னொருவரை ஆட்சியாளர் என்று நியமிப்பதில் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயம். கடைசி வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சியாளர் ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. அது அவங்களா முடிவெடுத்துக்குவாங்க. நமக்கு என்ன வந்தது? நபிகள் பெருமகனார் இந்த ஆட்சி பொறுப்பில் பயந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். ஒரு முறை அசருடைய தொழுகை, ரசூலுல்லாஹ் ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றி அந்த இமாமாக நின்று தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். தொழுது முடித்த உடனே கூட்டத்தை பிரித்து விட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போறாங்க. என்றைக்குமே நபி அப்படி பண்ணது கிடையாது. ஒரு யுத்த சூழ்நிலை நடக்கும், ரசூலுல்லாஹ்க்கு அதை பத்திலாம் பொருட்டு இல்லை. தொழுகை முடிஞ்ச உடனே சில அதுக்கார்கள், திக்ருகள், துவாக்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, முக்கியத்துவம் தருவது அதற்குத்தான். திடீரென்று ஒரு நாள் அசருடைய தொழுகை, தொழுது முடித்த உடனே வீட்டுக்கு செல்கிறார்கள். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வராங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தொழுத உடனே எழுந்து செல்வதற்கு என்ன காரணம்? நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், ஜகாத்தாக வந்த ஒரு வெள்ளி கட்டி என்னுடைய வீட்டில் இருக்கு. நான் திடீர்னு மௌத் ஆயிட்டேன்னு வைங்க, யார் சொத்தாக பார்க்கப்படும்? நபிகளாரின் சொத்தாக குடும்பத்தவர்கள் நினைப்பார்கள். பொதுவா ஒரு சொத்து கையில இருக்கிறவருக்கு தான் சொந்தம். என் வீட்டுல இருந்தால் ஏன் சொத்தை பார்க்கப்பட்டுருமே. அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டால் அது ஏன் சொத்து கிடையாது, அரசுக்கு போய் சேர வேண்டிய சொத்து என்று நான் சொல்லிவிட்டு வருகிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பயப்படணுமா? காரணம், நாளை மறுமை நாளில் அதிகமாக விசாரிக்கப்படக்கூடியவர்களும் கடுமையாக பிடிக்கப்படக்கூடியவர்களும் உலகத்தில் பொறுப்பு சாட்டப்பட்ட மக்கள். நபிகளார் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு அரசர், ஒரு ஆட்சியாளர் பொறுப்புதாரி, அவர்களின் குடிமக்களை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். நீங்கள் யாருக்கிட்ட ஓட்டு வாங்கினாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அத்தனை பேருக்கு நீங்க தான் பொறுப்புதாரி. அந்த மக்களினுடைய வரியை பெறுவதை போன்று மக்களுக்கான உரிமையை கொடுக்கிற பொறுப்புதாரி நீங்கள். நீ வரியில குறைக்க கூட செஞ்சுக்கலாம், உரிமையில கை வைக்க கூடாது. வச்சா மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும் தெரியுமா? திருக்குரானில் நபியை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நபியே, மக்கள்கிட்ட சொல்லுங்க, குல், நீங்கள் பேசுங்கள், இன்னி அசைத்து ரப்பி இன்னி அகாஃபு இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம். ஒருவேளை நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளினுடைய தண்டனைக்கு பயப்படுறேன்னு சொல்லுங்க. உங்களை என்ன கதிக்கு ஆளாக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக அமர்ந்தவர்கள். எப்ப வாய்ப்பு கிடைக்கும் ஓடியறலான்னு பார்க்கணுமே ஒழிய இதை தக்க வைத்துக் கொண்டு அடுத்த வாரிசு கையில் கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்திற்கு வரக்கூடாது. இதில் சம்பாதிக்க கூடாது, இதில் சொத்து பத்துகளை சேர்க்க கூடாது, ஆடம்பரமாக வாழக்கூடாது. சாமானியன் பெறக்கூடிய இன்பத்தை கூட ஒரு ஆட்சியாளன் பெற முடியாது, கூடாது என்கிற அளவிற்கு ஒரு அற்புதமான கட்டமைப்பை உருவாக்கியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். உண்மையில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் ஆட்சியை உலக நாடுகளில், இந்தியாவில், தமிழகத்தில் கொண்டு வரப்படுமே ஆனால் இப்படிலாம் யாரும் வண்டி கட்டிட்டு வரமாட்டாங்க. எனக்கு ஓட்டு போடு, நான் வந்து அதை செய்வேன், எனக்கு ஓட்டு போட்டுறாத, நான் எலெக்ஷன்ல நிக்கல, அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ல முடியாது, வேற எவனையாவது மாட்டி விடு, என்ன விட்டு அப்படின்ற மனநிலைக்கு மாறி விடுவார்கள் மக்கள். நபிகளாருக்கு வேறு வேறு பயத்தை நீங்க பாருங்க. ஒரு முறை பள்ளியில் நிற்கிறார்கள் நபிகள் பெருமகனார். ஜக்காத்துடைய பொருளாதாரமாக பேரிச்சம்பள குவியல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் ஓடி விளையாடி கொண்டிருந்த நபிகளாருடைய பேர பிள்ளைகள்
பேரிச்சம்பழ குவியலில் இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டாங்க. இஸ்லாத்துல இது பாரதூரமான விளைவுலாம் கிடையாது. உலகத்துல யாருமே இதை தப்புன்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு அந்த சிறுவனுடைய வாயில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை விரல் விட்டு எடுத்து தூக்கி எறிந்து விட்டு, இதை அல்லாஹ் முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு தடுத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க ரசூல். பயம், நான் ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா அல்லாட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு தூக்கி அல்லாஹ் என் தலையில சுமர்த்தி விட்டான். வெறும் தொழுகை மட்டும்தான் கேள்வி, நோன்பு மட்டும்தான் கேள்வி, நான் கூட கூடுமானவரை தப்பித்து விடலாம். ஒருவேளை குறையே வச்சா கூட அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். மக்கள் விஷயத்தில் நான் குறை வைத்து விட்டால் இறைவனின் மன்னிப்பை பெறுவது பெரும் கேள்விக்குறியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு காரியத்திற்கு பயப்படுகிறார்கள். நபிகளார் கோபப்பட்ட நிகழ்வுகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப குறைவு. ஒரு 20 சம்பவங்கள் பார்த்துட்டாலே அபூர்வம், அவ்வளவுதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் கோபப்பட்டது எவ்வளவுதான் இருக்கும்? 23 ஆண்டு கால நுபுவத்து வாழ்க்கையில் 20 சம்பவங்களை கூட பார்க்க முடியாது நபிகளாரின் கோபம். அதுல ஒரு சம்பவம் பாருங்க. நபிகள் பெருமகனார் அசருக்கு முந்தைய நேரம் மதீனாவில் நிற்கும் போது ஒரு கூட்டம் வருகிறது வெளியூரில் இருந்து. பஞ்சத்தில் அடிபட்டு ஆடைகள் கிழிந்து ஒட்டு போட்ட நிலையில் பரட்டை தலையோடு பசியும் பட்டினியோடு ஒரு கூட்டம் வருகிறது நபிகளாரை சந்திக்க. ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது யார் ஆட்சியின் கீழ் உள்ள மக்கள், நம்ம ஆட்சி. பாரசீகத்திலிருந்து வரலாம், ரோம் தேசத்திலிருந்து வரலாம், அவன் இங்க இருந்தா வரான். இங்க பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம், ஒரு பகுதியில் இருந்தா வரான். இப்படி ஒரு மக்கள் என்ன ஆட்சி கீழே இருக்கிறாங்க, நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் தெரிஞ்சா விட்டாங்க, தெரியாம விட்டாங்க. நபிகளார் காலத்துல இது மாதிரியான சென்சஸ் ரிப்போர்ட்லாம் கிடையாது. எத்தனை குடிமக்கள், யாரெல்லாம் மலைவாழ் மக்கள், யாரெல்லாம் நிலத்தில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் கடலோர பகுதியில் இருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள், எத்தனை ஓட்டர்ஸ் எத்தனை மைனர் அப்படின்ற அளவெல்லாம் நபிக்கு தெரியாது. நபி காலத்துல அந்த சிஸ்டமே இல்ல. ரசூலுல்லாஹ் ஏன் பயப்படணும்? பயந்தாங்க. பயந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களுக்கான தேவையை நிறைவேற்றுவதை நான் குறை வைத்து விட்டேன். யார் தவறு? மக்களாவது கொண்டு வந்து இந்த மாதிரி கூட்டம் இருக்குன்னு சொல்லி இருக்கலாமே. கட்டுமையா கோவப்படுறாங்க ரசூலுல்லாஹ். முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. தொழுகைக்கு அறிவிப்பு சொல்லப்படுகிறது. அசருடைய பாங்கு, அசர் தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மக்களை சந்தித்து சொல்கிறார்கள். சில திருக்குர்ஆனினுடைய ஆயத்துகளை ஓதுகிறார்கள். அதில் ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கிற குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டியவுடன் செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்கள் கொட்ட ஆரம்பிக்கிறார்கள். கொடுக்கிற அளவுக்கு கசானால இல்ல. ஒரு காலம் வந்தது, இப்ப இல்ல. மக்கள் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அந்த ஏழை மக்களினுடைய வயிற்றை நிரப்பி அனுப்பினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். யாரையுமே வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. மீறி அனுப்பிட்டு அல்லாஹ்ட்ட நான் மாட்டிக்கொள்வேன் என்கிற பயம். நான் சொல்ல போனா இறைவன் இணை வைப்பாளர்கள் விஷயத்துல கூட இவ்வளவு கடுமை காட்டல. ஆட்சியாளர்கள் விஷயத்தில் கடுமையான ஒரு கடுமையை, ஒரு கண்டனத்தை அல்லாஹ் தெரிவிக்கிறான். அல்லாஹ்க்கு பெரும் பகைவர்கள் யார்? இணை வைப்பாளர்கள். ஆசர் விஷயத்தில் இப்படி கோபப்படல. இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஆசர் விஷயத்தில் இப்படி கோபப்படல. நூஹ் நபியினுடைய மகன் விஷயத்தில் அல்லாஹ் இப்படி கோபப்படல. யார் விஷயத்தில் கோபப்பட்டான்? ஃபிரௌன் விஷயத்தில் கோபப்பட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? வானத்தை சுருட்டிக் கொள்வான் ஒரு கையில, பூமியை சுருட்டிக் கொள்வான் மற்றொரு கையில், மக்களை அழைப்பான். எப்படி அழைப்பான் தெரியுமா? அனல் மலிக், நான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், ஐனல் முத்தக்கபீரூன், உலகத்தில் வாழ்ந்த அரசர்கள் இங்கே, அடக்கி ஆண்டவர்கள் இங்கே, பெருமை பிடித்து அலைந்தவர்கள் எங்கே? இது நான் தான் அரசன், இனி நான் தான், என தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் யாரும் அழைக்கல. ஷிர்க் வச்சவன் எங்கன்னு கூப்பிடல. குஃப்ரில வாழ்ந்தவன் எங்கே கூப்பிடல. அவன் பிடிக்கப்படணுமா வேண்டாமா? அவன் விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அவன் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? முதலில் பிடிக்கப்பட வேண்டியவன் இந்த அரசர்கள். உலக அரசர்கள் எங்கே? அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? பெருமை பிடித்து அடைந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே கர்ஜிக்கிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்.
உண்மையில் இந்த பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் மரணத்திற்கு பிறகு பயப்பட ஆரம்பிப்பார்கள். இந்த பொறுப்பு வாங்காம இருந்திருக்கலாம், பேர் புகழை, பட்டத்தை, உலகத்தினுடைய பெருமையை, அதிகாரத்தை, பொறுப்பை பெறாமல் இருந்திருக்கலாம் என்கிற பயம் வரும். திருக்குரான் சூரா ஹாக்காவிலே அல்லாஹ் பேசுகிறான், சம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய இடது கையில் பதிவு புத்தகம் வழங்கப்படுமோ அவன் சொல்லுவானாம், யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா. என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே, இந்த பதிவு புத்தகம் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, உலகத்தில் மௌத்தாகும் போதே என் வாழ்க்கை கதை அதோடு முடிந்திருக்க கூடாதா, என் செல்வம் அழிந்தது, என் பொறுப்புகள், என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி விட்டதே என்று வருத்தப்பட்டு புலம்பி நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய இடத்தில் மக்கள் இருப்பார்கள் என்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படி கட்டமைச்சதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பயம், நம்மள பொறுப்புல தூக்கி தள்ளிட்டாங்களே. உமருக்கு பயம், நம்மளை தள்ளிட்டாங்களே. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க யாராவது வச்சுக்கங்க, ஆலோசனை தருகிறோம், கூட நிக்கிறோம், சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு தலைவர் பொறுப்பு வேண்டாம், அமீருல் முஃமினீன் பொறுப்பு வேண்டாம் என்றெல்லாம் பயந்தவர்கள் இந்த மக்கள். ஏன்? விசாரணை கடுமையாயிரும், கேள்வி கணக்குகள் அதிகமாயிடும். அல்லாஹ் நூல் பிடிச்ச மாதிரி விசாரிப்பான் ஆட்சியாளர்கள்ட்ட. அது எந்த மத ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, குறுநில ஆட்சியாளர்களோ பெருநில ஆட்சியாளர்களோ யாராக இருந்தாலும் அல்லாஹுவால் பிடிக்கப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், கடுமையாக தண்டிக்கப்படுகிற நிலைக்கு சென்றுவிடும். பொறுப்பற்றவர்களுக்கு கேள்வி குறையும், பொறுப்புள்ளவங்கள்ட்ட கேள்வி கூடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் நூகிஸ உஸ்திப அப்படின்னாங்க. எவன் நோண்டி துருவி விசாரிக்கப்படுகிறானோ அவன் கண்டிப்பாக வேதனையை சந்திப்பான். அல்ல நோண்டவே கூடாது. விசாரணைக்கு வந்தா தொழுதியா நோம்பு வச்சியா அப்படின்னு ஒரு 10 கேள்வி அப்படியே அனுப்பிட்டான்னு வைங்க, அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். ஒவ்வொன்றத்தையா நோன்றான் அப்படின்னா நம்மளை நரகத்துக்குள்ள தள்ளாம இருக்க மாட்டான் போலன்ற மனநிலைக்கு நம்மளே வந்துருவோம். யாருக்கிட்ட விசாரணை கூடும்? ஆட்சியாளர்கள்ட்ட கூடும். ஆட்சியாளர்கள் அதனால தான் உமர் ரலியல்லாஹு சாகர வரைக்கும் பயம். இவ்வளவு பெரிய பொறுப்பு தலையில் தூக்கி வச்சுட்டாங்களே, சொர்க்கம் போயிடலாங்கிற இடத்தில் இருக்கும்போது திடீர்னு மாறிவிடுமோ என்கிற சிந்தனை வந்ததற்கான காரணம் நபிகள் பெருமகனார் உருவாக்கி கொடுத்த கட்டமைப்பு. உலகத்தில் இருக்கிற மாற்று மதத்தை சார்ந்த அரசர்கள் எல்லாம் கூட விட்டுருங்க, அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அவன் இதுதான் வாழ்க்கை நினைக்கிறான், அவன் ஏதோ டாக்டர் ஆகிற மாதிரி இன்ஜினியர் ஆகிற மாதிரி அரசனாக நினைக்கிறான். அதனால் நாட்டை கொள்ளையடிக்கிறான், ஒவ்வொரு நாட்டின் அதிபர்களை கைது செய்கிறான். அவன் ஒரு பக்கம். முஸ்லிம்கள் எவ்வளவு பயப்படணும் தெரியுமா? இந்த அரசாட்சிக்காக ஒருத்தர் தீன விட்டான்னா எப்படி இருக்கும்? சவுதியில தான் நடக்குது. சவுதியினுடைய அம்பாசிடர், யூகே லண்டனினுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒவ்வொரு நாட்டுக்குமான தூதுவர்களை அனுப்பும் ஒவ்வொரு நாடும். சவுதியில இருந்து யூகேக்கு போன அம்பாசிடர் ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூகேல இருக்கு. அங்க நடைபெற்றிருக்கிற ஒரு கருத்தரங்கத்தில் அவர் பேட்டி கொடுக்கிறார், தகவல் சொல்லுகிறார். எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒரே தகவல் தான், 2030 விஷன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சவுதியில். இப்போது அரசராக இருக்கிற சல்மான், கிரவுன் பிரின்ஸ் என்று அழைக்கப்படுகிற அடுத்த அரசராக ஆகக்கூடிய இடத்தில் இருக்கிற முகமது பின் சல்மான், இவர்கள் எல்லோருமே சவுதி என்கிற நாட்டை துபாயை விட ஒரு தலை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான திட்டமிடலில் செல்கிறார்கள். வருவாய் அதிகரிக்கும், நாட்டினுடைய பொருளாதாரம் கூடும். பொருளாதாரம் மற்றவர்களை பிச்சை எடுக்கிறான் அவன். உண்மையில் இந்த ஹவுஸ் ஆஃப் சவுதி என்று அழைக்கப்படுகிற இந்த சவுதி மன்னரினுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? லண்டனில் இருக்கக்கூடிய எலிசபெத் ராணி அவர்களுடைய சொத்து மதிப்பை போன்று 14 மடங்கு பெரிது, 120 லட்சம் கோடி ரூபாய். அவன் வேலையே பார்க்க வேண்டாம் முடிவெடுத்தா கூட 33,000 வருஷம் ஒரு நாளைக்கு 1 கோடின்னு செலவழிச்சு வாழ முடியும். ஒரு நாளைக்கு 1 கோடின்னு செலவழிச்சு 33,000 வருஷம் அவ்வளவு நாள் வாழ்வானா? ஆனா அவன் சொத்து இருக்கும். அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கட்டமைத்தவர்கள். அந்த நாட்டினுடைய அம்பாசிடர் அங்கு வெளிநாட்டிற்கு சென்று ஒரு தகவலை பதிய வைக்கிறார். நாங்கள் தீனுக்கானவர்கள் அல்லங்கிறார், நாங்க மார்க்கத்துக்காகலாம் போராடல. இந்த வார்த்தையே அவர் சொல்றார். இன்றைக்கும் யூடியூப்ல இருக்க அந்த வீடியோ. நாங்க மார்க்கத்துக்கு வந்தவங்க இல்ல. யாரு சொல்றது? ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு முஸ்லிம் சொல்லல. அப்படின்னா மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம்.
இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லிம் சொல்லல, மார்க்கம் தெரியல, வேற ஏதோ நாடு இல்ல, சவுதி அரேபியாவில் இருந்து வெளியே அம்பாசிடராக சென்ற யூகே நாட்டில் இருந்து அவர் பேட்டி அளிக்கிறார், நாங்கள் மார்க்கத்துக்கானவர்கள் இல்லை. அப்ப நீங்க அரசாட்சியில் இருக்கிறீங்களே, பரம்பரையில் பெற்றது. சவுதி என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னர் 1912 யுத்தம் செய்து பாரசீகர்களை விரட்டியதனால் இந்த நவீன கட்டமைக்கப்பட்ட சவுதி அரேபியா எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் பரம்பரையாக இதில் இருக்கிறோம், அவ்வளவுதான். தீன வளர்க்கணுங்கிற நோக்கம் இல்லை, அப்படி சொல்லல. தீனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒரு முஸ்லிம் அரசர்கள் பேசுகிற வார்த்தை, அரசவையில் இருந்து வருகிற வார்த்தை. இப்ப எல்லாருடைய நோக்கம் எப்படி மாறிடுச்சுன்னா, பொருளாதாரம், அதிகமான பொருள் வளங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய விளைவுதான் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிளவுகளுக்கான காரணம். எல்லா நாடும், ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிப்பதற்கு துடிக்கிறது. இந்த நாடும் அழிப்பதற்கான காரணம் என்ன? அந்த அரசருக்கு இந்த அரசருக்கு குடும்ப விவகாரமா? கனிம வளங்களை திருடுவதற்கான வேலை. ஒரு காலத்தில் தங்கம் தேடப்பட்டது, ஒரு காலத்தில் ஜெம் ஸ்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த மரகத மாணிக்கம் என்று அழைக்கப்படுகிற இது போன்ற கற்கள் எல்லாம் உலக அளவில் தேடப்பட்டது. இப்போது கச்சா எண்ணெய் தான் தேடப்படுகிறது. யாரெல்லாம் தனக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்கிற சிந்தனை மக்கள் மத்தியில் வந்துவிட்டது. ரசூலுல்லாஹ் அதிகமாக பயந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்தது கொலை சகஜமா நடக்கும், கொள்ளையடிப்பது சகஜமாக நடக்கும். ஆட்சி பொறுப்பில் இருப்பதனால் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நீங்க சமீபத்தில் இந்த 1.5 மாத காலமாக நடைபெற்ற யுத்தம், இந்த யுத்தத்தை நீங்கள் பாருங்கள். இந்த யுத்தத்தை தொடங்குறதுக்கு இஸ்ரேல் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 160 பள்ளி பிள்ளைகளை கபருக்குழியில் அனுப்பிட்டு தான் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 160 பிள்ளைகள், ஒன்றும் அறியாதவர்கள், ஆட்சியாளர்கள் இல்லை, ஒன்றுமே தெரியாதவர்கள். யுத்தத்தை எப்படி தொடங்க? அங்கிருந்து தொடங்கு, அதான் ஆரம்பம். 160 பள்ளி பிள்ளைகளை கொன்றுவிட்டு யுத்தத்தை தொடங்கினார்கள். யுத்தம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. பல லட்சம் கோடி ரூபாய் இந்த 1.5 மாத யுத்தத்தில் அரபுலக நாடுகளில் மட்டும் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. யாராவது அதை நினைத்து பயப்படணுமா இல்லையா? நம்ம இந்த பொருளாதாரத்துக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணுமே, இங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் விஷயத்துல பதில் சொல்லணுமே. யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஒரு மாற்று மதத்தவனுக்கு வரல கவலை, ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை, அவனுக்கு மறுமை சிந்தனை இல்லை. இஸ்லாமியனுக்கு வரவில்லை என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தொழுகையத்தான் அல்ல பெருசா கேட்பான், இதை கேட்கவே மாட்டான். நோன்பை கேட்பான், தர்மத்தை கேட்பான், இதை கேட்க மாட்டான், விட்டுருவான். நம்ம ஹரமுக்கு நம்ம தான் பொறுப்புதாரி, எல்லாம் விட மாட்டானா? பெரிய கருணையாளன் மன்னிச்சிருவான். அல்லாஹ் கருணையாளன் தான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தான், அதுல மாற்றம் இல்லை. உண்மையிலே இந்த தைரியம் யாருக்கு வந்திருக்கணும்? அசைக்க முடியாத தைரியம் நபிகளாருக்கு வந்திருக்கணுமா இல்லையா? நான் யாரு? பெருமானார். என்ன அல்லாஹ் நரகத்துல போடுவானா? அப்படி நபிக்கு வந்திருக்கணும். அல்லது நபியினுடைய நாவால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்திருக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்திருக்கணும். வரலையே. இறைவனை பற்றிய ஒரு சரியான புரிந்துணர்வு இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கும் சரி, உலக அளவில் ஆட்சி பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கும் சரி, அந்த புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் தான் பதவிக்கு போட்டி ஏற்பட்டு மக்களை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் பெருமகனார் உருவாக்கிய அந்த ஆட்சி அமைப்பு என்பது எனக்கு பொறுப்பு வேண்டாம், என் தலையில் ஏற்றாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள், நாங்கள் ஓடிவிடுகிறோம் என்கிற மனநிலையில் ஆட்சி பொறுப்பை விட்டு ஓடுகிற ஒரு சூழலை நபிகள் பெருமகனார் உருவாக்கினார்கள். அதுதான் தலை சிறந்த ஒரு ஆட்சியை கட்டமைப்பதற்கான ஒரு சூழலாக அமையும் என்பதை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக அளவில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில், முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கிற இந்த போர் சூழல் என்பது உண்மையில் எதை மாற்று மதத்தவர்களுக்கு இது பதிய வைக்கிறது என்றால், இஸ்லாம் என்றாலே ஒரு வன்முறை பதியக்கூடிய, அதை பரப்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை போன்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுகிற யுத்த சூழல் இப்ப வந்தது.
கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ரஷ்யா உக்ரைனுக்கு மத்தியில் யுத்தம் நடைபெற்றது. 2 நாடு முஸ்லிம் நாடு கிடையாது. அதே போன்று அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் யுத்தம் நடந்தது. 2 நாடு முஸ்லிம் நாடு கிடையாது. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் பல நாடுகள் சண்டையிட்டது. அதில் முஸ்லிம் நாடுகள் பங்கு பெறவே கிடையாது. அப்ப இப்ப நடைபெற்றிருக்கிற இந்த யுத்தத்திற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா சம்பந்தமே இல்லை. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கு ஈரான் வந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படியான சூழலே கிடையாது. அவர்கள் தங்கள் நாட்டை காப்பாற்ற போராடுகிறார்கள். லெபனான் தன் நாட்டை காப்பாற்ற போராடுது. ஈரான் தன் நாட்டை காப்பாற்ற போராடுகிறது. யாரும் இஸ்லாத்தை காப்பாற்றாலும் போராடல. இஸ்லாம் போயிருமோ, மார்க்க நெறிமுறைகளை தவற விட்டு விடுவோமோ, இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு ஏதாவது பதில் சொல்லி ஆக வேண்டுமே, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல என்ற எண்ணத்தோடெல்லாம் இவர்கள் யுத்தம் செய்யவில்லை. அப்படி உண்மையில் யுத்தம் செய்தால் சில பேர் நினைக்கிறாங்க ஈரான் தான் இந்த இஸ்லாத்தை காப்பாற்ற போது, முஸ்லிம் சமுதாயத்தை தலை நிமிர்ந்து வைக்க போகிறது அப்படின்னா ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் போது ஈரான்காரன் எங்க போனான்? காஷ்மீரில் பாதிக்கப்படும் போது ஈரான்காரன் எங்க போனான்? சிரியாவில் பாதிக்கப்படும் போது ஈரான்காரன் எங்க போனான்? பாலஸ்தீனத்தில் 70 வருஷம் செத்துக்கிட்டு இருக்கிறான், ஈரான்காரன் எங்க போனான்? அப்ப இவர்கள் இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கோ இஸ்லாமிய உம்மத்தை காப்பாற்றுவதற்கோ வந்தவர்கள் அல்ல, தன்னாட்டை காப்பாற்ற வந்தவர்கள். இன்னொரு தரப்பு இந்த யுத்தத்தை எப்படி பார்க்கிறது என்றால், ஷியாக்கள் நம்ம துணை நிற்க கூடாது, முஸ்லிம்களா இல்லையா, இதை எப்படி பிரித்து பார்க்க வேண்டும்? ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களில் இவர்கள் ஷியாக்கள், இவர்கள் சன்னி முஸ்லிம், இவர்கள் சொர்க்கவாசி, இவர்கள் நரகவாசி என்கிற முடிவை படைத்தவன் எடுத்துக்கொள்வான். முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதர மனநிலையில் தான் வாழ வேண்டும். அதற்கு மாற்றமான தீர்ப்பை வழங்கிவிடக் கூடாது. இவர்கள் இஸ்லாத்துக்கு போராடவில்லை, ஆனால் இப்போது நடைபெறக்கூடிய யுத்தத்தில் இவர்களிடத்தில் மட்டும்தான் நியாயம் இருக்கிறது. இதான் பிரித்தறியக்கூடிய சூழல். இவர்கள் இஸ்லாத்தை காப்பாற்றவில்லை, காப்பாற்றுவதற்கான முயற்சி இல்லை, ஆனால் இவர்கள்ட்ட அநியாயம் கிடையாது. இப்படியான ஒரு மனநிலையில் தான் இந்த யுத்தத்தை பார்க்க வேண்டிய நிலைக்கு நாம் இருக்கிறோம் என்பதோடு, இன்னும் ஒரு சில நாட்களில் அரசியல் சூழலில் தமிழகத்தினுடைய தேர்தலை அடைவதற்காக நாம் இருக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாது அந்த நிலைக்கு நான் வரல. மக்கள் புரிந்து கொள்வார்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை. முஸ்லிம் சமுதாயத்துக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மாட்டுக்கறி விவகாரத்தில் ஆரம்பித்து பாபர் மஸ்ஜித் விவகாரம் வரை எல்லா காரியமும் தெரியும். யாரை கொண்டு வருவது நல்லது, யாரை கொண்டு வந்தா மறுபடி சிஏ உள்ள வரும் அப்படிங்கிறது முஸ்லிம் சமுதாயத்துக்கு தெரியும். அதற்கு ஏற்றவாறு ஓட்டு போட்டுக் கொள்வார்கள். நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா இங்க புரிய வைக்க வேண்டிய ஒரு தகவல் இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நடிகர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. பெரிய வேதனை அளிக்கிற நிகழ்வு என்னவென்றால், முஸ்லிம் சமுதாய ஆலிம் பெருமக்கள் போய் நிற்கிறார்கள், முக்காடுகளை அணிந்த பெண்கள் போய் நிற்கிறார்கள். ஒரு நபருக்கு நம்ம ஓட்டு போடுறோம், ஓட்டு போடல அப்படிங்கிறது வேற. எனக்கு இவர் நல்லவரா இருக்கிறாரு, இவர் வந்தா நல்லது செய்வார் நினைக்கிறேன், நான் ஓட்டு போடுறேன், அது உன்னுடைய புரிந்துணர்வு, அவ்வளவுதான். எனக்கு இவன் கெட்டவனா தெரிகிறான், நான் ஓட்டு போட மாட்டேன், அது உன் புரிந்துணர்வு. அதை யாருமே குறை சொல்ல முடியாது. நாம நல்லவன் நினைக்கிறவன் கூட ஆட்சிக்கு வந்து நாளைக்கு கெட்டவனா மாறலாம். நாம கெட்டவன் நினைக்கிறவன் கூட நாளைக்கு நல்லவனாக மாறலாம். அரசியல் களம் அப்படித்தான். ஆனால் இங்கு நாம தெரிய வேண்டியது என்னன்னா, மார்க்கத்தை இழந்துட்டு ஒரு அரசியல் களம் தேவையா? தீனை இழக்கணுமா? நாம அரசாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைக்கு ஹிலாஃபத்தை விட்டுருக்கவே கூடாது. தீனுக்காகத்தான் ஹிலாஃபத்தை போச்சு. ரசூலுல்லாஹ் 13 ஆண்டு காலம் கொள்கையை வளர்த்தார்களே தவிர ஹிலாஃபத்தை வளர்க்கல. 10 ஆண்டு காலம் ஹிலாஃபத்தை அல்லாஹ் கொண்டு வந்து கையில கொடுத்தான். நீங்க அரசரா இருங்கன்னு அல்லாஹ் வச்சான். ஹிலாஃபத்து வருவதும் வராமல் இருப்பதும் நம்மை சார்ந்தது இல்லை. அரசாட்சி வரலாம், வராமலும் போகலாம். எல்லா தூதர்களுமே அரசர்களா? இப்ராஹிம் நபி அரசரா இருந்தா என் ஊரை விட்டு போகணும், நூஹ் நபி அரசரா இருந்தா என் கப்பல் ஏறி பயணிக்கணும், அந்த மக்களை விரட்டி விட்டுருக்கலாமே. எல்லா மக்களும் அரசர் கிடையாது, சிலரே அல்லாஹ் அரசராக ஆக்கினான். தாவூத் நபி அரசர், சுலைமான் நபி அரசர், யூசுப் நபி அரசர், சிலர் அரசர், எல்லாரும் அரசர்கள் இல்லை. ஆனால் அதுக்காக தீனை இழக்கலாமா? பல மக்களினுடைய வார்த்தையை பார்க்க முடிகிறது. இந்த நடிகருக்காக உயிரை கொடுப்பேன் முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், இந்த நடிகருக்காக வாழ்வேன் என்கிறார்கள். இந்த நடிகர் ஒருவேளை வெல்லவில்லை என்றால் நான் உயிரை விற்றுவேன் சொல்லுகிற இடத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்.
ஒரே ஒரு தகவல், இந்த இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குதாங்கிறத இந்த ஒரு செய்தி உணர்த்தும். நபிகளார் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்பஹு, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பாய். முடிஞ்சிருச்சு. நீ நபியை நேசி, நபிமார்களை நேசி, அல்லாஹ்வை நேசித்தால் அதற்குரிய இடத்துக்கு நீ போவ. இல்ல இந்த மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மார்க்கத்தை வேற இருக்கிற நபர்களை நான் நேசித்தால் நான் அவர்களோடு செல்வேன். எனக்கு அடிப்படை என்னவென்றால், யாரும் நாளைக்கு அரசர்களாக வரலாம், ஆட்சியாளர்களாக வரலாம். ஏன் மதவாத கட்சிகளை இந்த தமிழகத்தை நாளை ஆளலாம். இங்கு எல்லா விதமான பிரச்சனைகள் வரலாம். பாலஸ்தீன மக்கள் சிந்திய ரத்தத்துக்கு ஈடா நம்ம சிந்தனமா இல்லையா? அப்படி சிந்தனாதான அந்த தியாகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அல்லாஹ் எப்படி விதியை புரட்டலாம், எப்படி வேண்டுமானால் வாழ்க்கை சூழலை மாத்தலாம். இவன் வந்தா நல்ல, நமக்கு தேவையில்லை. நம்ம பார்வைக்கு அது நல்லதாக தெரிகிறதா அதை செய்யலாம். ஆனால் இங்க சூழல் என்னவென்றால், மார்க்கத்தையே இழக்கிறார்கள், தீனையே விட்டு விடுகிறார்கள். பெருமானாருக்கு கொடுக்கிற மதிப்பை நாம அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தரமாட்டோம், என்னை பெத்த தகப்பனுக்கே கொடுக்க மாட்டோம் எனும் பொழுது, பெருமானாரை விட அல்லாஹ்வை விட ஒரு படி உயர்ந்தவராக இன்றைக்கு நடிகர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்றால், இந்த சமூகம் போதை வஸ்துக்களை விட மிகப்பெரிய சீரழிவான சினிமா மோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் மீட்டெடுக்கப்பட வேண்டியது தமிழகம் அல்ல, இங்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சிந்தனை தான் என்பதை நாம் புரிந்து, முஸ்லிம் சமுதாயம் திரை உலகத்தை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ இரண்டாம் தரம். எனக்கு என்றைக்குமே நன்மை பயக்கக்கூடியது இந்த மார்க்கம், இந்த பெருமானார், இந்த திருக்குரான் மட்டும்தான் என்கிற அந்த தீனை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலை வகுத்துக் கொள்வோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.